இவர்கள் முஸ்லிம்களை ஏன் குறி வச்சு தாக்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். முஸ்லிம்களை குறிவைத்து தாக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன காரணம்னா, அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எலெக்ஷன் நீங்க ஜெயிக்கணும், ஓட்டு வாங்கி எலெக்ஷனை ஜெயிக்கணும். அப்ப ஓட்டு வாங்கி எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? வழக்கமா இப்போ நீங்க அபார்ட்மெண்ட்ல இருந்திருப்பீங்க, அதுல எலெக்ஷன் நடக்கும். இந்த நம்மளுடைய அசோசியேஷன்ல கூட எலெக்ஷன் நடக்கும். இப்ப 2 பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, 100 பேர் ஓட்டு போடுறாங்க, 100 பேர் இருக்காங்க, 2 பேர் போட்டி போடுறாங்க. இப்ப 2 பேரும் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த 100 பேர்கிட்டயும் போய் என்ன சொல்லுவாங்க, நாங்க நல்லது பண்றோங்க, எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசினா என்ன ஆகும்னா, 50 பேர் எனக்கு போடுவாங்க, 50 பேர் அவங்களுக்கு போடுவாங்க. அப்போ நான் ஜெயிக்கிறது உறுதி கிடையாது, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்னு சொல்ல முடியாது. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன பண்ணுவாங்கன்னா, 20 பேர்கிட்ட போவே மாட்டாங்க, 80 பேர்கிட்ட போவாங்க, 20 பேரை தனியா வச்சிருவாங்க. இந்த 80 பேர்கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கதையை சொல்லுவாங்க. என்ன கதை? இந்த 20 பேர் இருக்காங்கல்ல, இவங்க தான் டேஞ்சரான ஆளு, இவங்களாலதான் உங்களுக்கு ஆபத்து, இவங்க இருந்தா நீங்க வாழ முடியாது, இவர்களை அடக்க வேண்டும் என்றால் இவர்களை அடக்குனாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். அப்ப இவர்களை நீங்கள் அடக்க வேண்டும் என்றால் என்ன நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அப்போ அந்த 80 பேரை நான் நல்லா கதை சொல்லி பயமுறுத்தினேன்னா, அப்ப எனக்கு 50 ஓட்டு வருமா வராதா? கண்டிப்பா. நல்லா கதை சொன்னா 60 ஓட்டு கூட வரும். அருமையான கதையை சொன்னா 70 ஓட்டு வரும். செம்ம ரஜினிகாந்த் படம் மாதிரி ஒரு கதையை சொன்னா 80 ஓட்டு எனக்கு வரும். ஏன்னா ஜனங்க பயத்துல போடுவாங்க. அப்போ எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு 80 ஒரு 20 தேவை. இதுதான் அமித்ஷா அடிக்கடி 80-20 பாலிடிக்ஸ் 80-20 பாலிடிக்ஸ் சொல்வார்.